ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னிமலை ஃபேமிலி. கத்திரிக்காய் கடையல், காஞ்சிபுரம் இட்லி நீங்கள் கொஞ்சம் கட்டுனீங்க. கத்திரிக்காய் கடையலுக்கு என்னென்ன தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா மண் சட்டி அடுப்பில் வச்சு சூடாயிக்கணும். இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. மண் சட்டியில் செஞ்சோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு, கடலைப்பருப்பு, சீரகம், மல்லி, பச்சை மிளகாய், வெங்காயம், கத்திரிக்காய் 2, கருவேப்பிலை, தக்காளி. எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு, கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். மண் சட்டியில் கடைஞ்சால் டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக தான் இதுலேயே செய்கிறேன். கடுகு போட்டுட்டேன், வெடிக்கட்டும். கடுகு வெடித்ததும் கடுகு நல்லா வெடித்தாதான் அந்த வாசனையாக இருக்கும். இப்போ மல்லி போட்டுக்கலாம், சீரகம் போட்டுக்கலாம், பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் ஒரு வதக்கி விட்டுறலாம். சீக்கிரமே வதங்கிடும், ஏன்னா மண் சட்டிங்கிறதுனால சூடு அதிகமாக இருக்கும். நல்லா வதங்கட்டும். நல்லா வதக்கணும். ஆனால் மண் சட்டிங்கிறதுனால பார்த்து வதக்கணும், ஸ்பீடாக வதக்கக்கூடாது. ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி போட்டுக்கலாம், நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கத்திரிக்காய் 2 குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இது கூடவே வணங்கிக்கும். உப்பு போட்டுக்கலாம், அப்போ தான் சீக்கிரம் வதங்கும். நல்லா கிளறி விட்டுக்கலாம். தண்ணியெல்லாம் இப்போ ஊற்றக்கூடாது, இதுலேயே வதங்கிக்கும். தக்காளியில் தண்ணி இருக்குது, அதுதான் நான் இதுலேயே வதங்கிக்கும். ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுக்கணும். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு கிளறி விட்டுக்கலாம், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். அதனால் கிளறி விட்டுக்கணும். மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுக்கலாம், கொஞ்சம் கத்திரிக்காய் வேகட்டும். ப்ராசஸ் எல்லாம் கம்மி தான், நம்ம சீக்கிரமே செஞ்சிடலாம். இப்போ வெந்துருச்சு, கத்திரிக்காய் இப்போ வெந்துருச்சு. கொஞ்சம் மல்லித்தழை போட்டுக்கலாம்.
பார்த்தாலே தெரியுது வெந்துருச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுக்கலாம். இருந்தாலும் மண் சட்டியில் சூடு இருந்துகிட்டே இருக்கும். நல்லா பிடிச்சிட்டு அதை கடைஞ்சிடணும். இப்படி பண்ணாலே நல்லா மசிஞ்சிரும். ஏன்னா நல்லா வெந்துருச்சு, அதனால் சீக்கிரமே மசிஞ்சுக்கும். பார்த்து மசிக்கணும், இல்லைன்னா மண் சட்டி அவ்வளோதான். ஸ்பீடாலாம் கடைஞ்சிடக்கூடாது, ரொம்பவும் அமுத்தி மசிக்கக்கூடாது. மசித்தது போதும். லேசாக தண்ணி ஊற்றி அதை கழுவிக்கிறேன். அவ்வளோதான், இட்லி ஒரு அடசல் ஊற்றி வச்சாச்சு. ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். 5, 6, 7 நிமிஷம்தான் இதுக்கு கணக்கு இட்லி வேகிறதுக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டே தண்ணி கொதிச்சுக்கணும், அதுக்கப்புறம் தான் இட்லி தட்டில் ஊற்றி வைக்கணும். அப்போ சீக்கிரமே வெந்துக்கும். காஞ்சிபுரம் இட்லி கடகடான்னு வெந்துடும். வெந்துருச்சு. இப்போ எடுத்து தட்டில் போட்டுக்கலாம். இப்போ ஒரு 4 இட்லி வச்சுட்டு கத்திரிக்காய் மசியில் ஊற்றிக்கலாம். சூப்பராக இருக்கும். இட்லிக்கு, தோசை, சுடு சாதம் இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இட்லி சுடுது. சூப்பராக இருக்கும். ஆஹா, செம்ம டேஸ்ட்டு. இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி சீக்கிரமே பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.